வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து மரகத மீனாட்சி ராஜா. இன்று கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வஉசியை தெரியுமா என்று கேட்டிருக்கிறார். முதலில் இவர்களுக்கு எவ்வளவு வஉசியை தெரியும்? இவ்வளவு தூரம் காங்கிரஸும் திமுகவும் திலக காலத்து தலைவர்களை மறைத்த பிறகும் மோடி அவர்களுக்கு வஉசியை தெரிகிறது, பாரதியாரை தெரிகிறது. இவர்களுக்கு எவ்வளவு தெரிகிறது என்று பார்ப்போம். திருச்சி சிவா அவர்கள் தெருக்களுக்கு பாரதியார் வஉசி பெயரை வைக்க சொல்கிறார். அங்கே மற்றொரு பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க சொல்கிறார். அப்படியானால் கருணாநிதி அவர்களை சிம்மாசனத்தில் உட்கார வைத்து பாரதியாரையும் வஉசி அவர்களையும் தெருவில் நிப்பாட்டியிருக்கிறார்கள். இவர்கள் சொல்கிறார்கள் வஉசி அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்று. ஏன் இந்த பாரத ரத்னா விருதுக்கு வஉசியும் பாரதியாரும் தகுதியானவர்கள் இல்லையா? இவர்களை விட கருணாநிதி தகுதியானவரா? ஏன் அவர் தான் போய் செக்குவித்தாரா? சிறை சென்றாரா? சுதந்திரத்திற்கு பாடுபட்டாரா? திருநெல்வேலியில் மத்திய அரசின் உதவியில் ஒரு பேருந்து நிலையம் கட்டியிருக்கிறார்கள். அதற்கு கூட வஉசி பெயர் வைக்கவில்லை, ஈவேரா பெயரை வைத்திருக்கிறார்கள். இவர்கள் என்னமோ வஉசிக்கு நிறைய செய்துவிட்டதாக பேசுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு வஉசிக்கு தெரிகிறதா என்று கேட்கிறீர்களே, உங்களுக்கு எத்தனை வட இந்திய தலைவர்களை தெரியும்? இங்கே யாருக்காவது மரியாதை இருக்கிறதா? வஉசி கடைசியாக வசித்த வீடு தூத்துக்குடியில் இப்பொழுது எந்த மாறுதலும் இல்லாமல் விற்பனைக்கு வருகிறது. சுமார் 3-4 மாதங்களுக்கு முன்பே நான் அது குறித்து முதலமைச்சர் அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில், தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கனிமொழி அவர்களுக்கும் மின்னஞ்சலும் பதிவு தபாலும் அனுப்பினேன். அந்த கடிதத்திற்கு ஏதோ ஆவணம் செய்கிறோம் என்று கூட ஒரு பதில் இல்லை. அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஏன் வஉசி கடைசியாக வசித்த வீடை ஒரு நினைவில்லமாக மாற்றக்கூடாதா? அதற்கு கூட வஉசிக்கு பெருமை இல்லையா? இவர்கள் கூறுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வஉசி தெரிகிறதா என்று.